ஜீ தமிழ் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் எங்கள் மனம் கனிந்த பொங்கல் நல்வாழ்த்துக்கள். எத்தனையோ பண்டிகைகள் இந்தியாவில் கொண்டாடப்படுகின்றன என்று சொன்னாலும் நம்பிக்கைகளின் அடிப்படையிலும் புராண கதைகளின் அடிப்படையிலும் மற்றைய பண்டிகைகள் கொண்டாடப்படுகிற போது பகுத்தறிவோடு கொண்டாடப்படுகிற ஒரே பண்டிகை பொங்கல் பண்டிகை. அந்த பண்டிகையில் என்ன சிறப்பு என்று கேட்டால், எல்லா உயிரினங்களுடைய தேவையும் உணவு தேவை. அந்த உணவு தேவையை இயற்கையின் ஒரு பகுதி துணை நிற்கிறது, சூரியன், மழை, மண். மற்றொரு வெற்றிக்கு காரணம் விவசாயியின் வேர்வை, உழைப்பு, முயற்சி. நாம் அதற்கு நன்றி சொல்லுகிற விழாவாக இந்த பொங்கல் பண்டிகையை அமைத்திருக்கிறோம். அந்த பொங்கல் பண்டிகையிலே உறவுகள் வந்து போகிற ஒரு வழக்கம் நமக்கு தெரியும். எல்லா உறவினர்களும் நம்முடைய வீட்டிற்கு வருவார்கள், போவார்கள், அவர்கள் தங்குவார்கள். சில பேர் அனுப்புகிற வரை புறப்பட மாட்டார்கள். ஒரு பொங்கலுக்கு வந்தால் அடுத்த பொங்கலுக்கு போகிறவர்கள் எல்லாம் ஒரு சில உறவு முறைகளிலே இருந்திருக்கிறார்கள். இப்போ நமக்கு அப்படி இல்லை. ஏன்னா இந்த டிவி சீரியலுக்கு உடனே போக வேண்டி இருக்கிறதால எல்லாரும் உடனே புறப்பட்டு போகிறார்கள். அந்த அளவுக்கு தொலைக்காட்சி சீரியலுக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும். இதில் உறவுகளுடைய பெருமையை மையமாக வைத்து இன்றைய காலை பட்டிமண்டபம் நிகழ இருக்கிறது. தலைப்பு ரொம்ப அழகான, உங்களுக்கு இனிமையான ஒரு தலைப்பு. உறவுகளின் வருகை இன்பமா துன்பமா என்பது கேள்வி. துன்பம் ஆரம்பித்தாதான் நல்லா இருக்கும்ல. ஏன்னா அவங்க தான் நல்ல சார்ஜ் போட்டு சொல்ல முடியும். அதனால் நம்ம முதல்ல துன்பத்தை கூப்பிடுவோம். உறவினர்களுடைய வருகை துன்பமே என்பதை எடுத்துரைப்பதற்காக திரு சிவகுருநாதன், திருச்சி நகைச்சுவை மன்றத்தின் செயலாளர் திரு சிவகுருநாதன் அவர்கள் வருகிறார்கள். ஒரு இனிமையான தமிழர் திருநாளிலே அற்புதமான பட்டிமன்றத்திற்கு நடுவர் பொறுப்பேற்றிருக்கக்கூடிய எங்கள் ஐயா சொல்வேந்தர் அவர்களுக்கும், பட்டிமன்றத்தின் பாங்கறிந்து பேசுவதற்கு இடம் சார்ந்துள்ள அறிஞர் பெருமக்களுக்கும், உலகெங்கும் இருக்கின்ற ஜீ தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கும் இனிய பொங்கல் நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நடுவர் அவர்களே, பரபரப்பான சூழலில் ஓடிக்கிட்டே இருக்கும். இன்றைக்கு சூழல் ஓட்டம்னு ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய, நின்று நிதானிக்க நேரம் இல்லை. எல்லாம் இயந்திரமயமாச்சு, எல்லாம் கணினி மயமாச்சு, எல்லாம் தொழில்நுட்ப மயமாச்சு. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு சொல்கிற செயற்கை நுண்ணறிவுக்கு வந்துட்டோம். எல்லாம் ஹைடெக் ஆகிப்போச்சு. ஆனால் மகிழ்ச்சியை தர வேண்டிய உறவுகள் மகிழ்ச்சியை தருகின்றதா என்பதுதான் என்னுடைய கேள்வி. நிச்சயமாக இல்லை. இப்போ வாழ்க்கை தொடங்குறதே திருமணத்தில் தானே நடுவர் அவர்களே. சிங்கிளாக இருக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. கூட்டத்தோடு சேரும்போது தான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. சிங்கம் ஒரு 2-3 கல்யாணம் பண்ணிக்கும். நடுவர் அவர்களே, கவியரசு கண்ணதாசன் சொன்னது தான் இங்கே எல்லாருக்குமான செய்தி. மனுஷன் தனியாக இருந்த வரைக்கும் பிரச்சனையே இல்லைங்க. குரங்காயிருந்த மனிதன் மனதில் குழப்பம் ஏதுமில்லை. குடும்பம், மனைவி, அண்ணன், தம்பி, கூட்டம் அதிகமில்லை. ஆசை பாசம் காதலில் விழுந்தான், அமைதியை காணவில்லை. அலைந்தான், தவித்தான், துடித்தான், மடிந்தான், யாருக்கும் லாபமில்லை. சிங்கிளா இருந்தா பிரச்சனையே இல்லைங்க. கூட்டத்தோடு சேர்ந்தாதான் அடுத்த பிரச்சனை. இன்னும் அடுத்த வரி தான் ரொம்ப டாப்பு. தன்னந்தனியே பிறந்தவன் நெஞ்சில் சஞ்சலம் இல்லையடா, இன்னொரு உயிரை தன்னுடன் சேர்த்தால் என்றும் தொல்லையடா. இருபதில் இத்தனை சிறிய மனிதனின் தலையில் எத்தனை சுமைகளடா. 20 தொடங்கி 70 வரைக்கும் என்றும் மயக்கமடா.
படைத்தானே படைத்தானே, இப்படியே பாடிக்கிட்டே போக வேண்டியதான் உறவுகளோட சேர்ந்து. அது என்ன, அது 70க்கு வரைக்குமா எப்படி அது? ஆமா, எனக்கு 20 தொடங்கி எனக்கு 72. நான் தப்பிச்சம்பா, ஏன்னா 70 வரைக்கும் தான் பிரச்சனைட்டாங்க. நல்ல வேலை நான் கடந்துட்டேன். நடுவர் அவர்களே, இந்த படம், இந்த பாட்டு இடம்பெற்ற படம் நிச்சய தாம்பூலம். ஓ, நிச்சயத்தன்னைக்கே ப்ராப்ளம் ஆரம்பிச்சது. பிரச்சனை எங்க இருக்கு பாருங்க. இப்படி எல்லாமே பிரச்சனை தான். என்ன சார் வாழ்க்கை வாழறான், என்ன வாழ்க்கை வாழறான், பயந்து 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 போய் வாழறான். இப்போ ஒருத்தர் கல்யாணம் ஆகி மனைவி வந்தால் தானே முழு நிறைவு அடைகிறான்னு சொல்கிறோம். மனைவியால் தானே எல்லா வளர்ச்சியும் வீழ்ச்சியும். இப்போ என்னுடைய வளர்ச்சி என்னுடைய மனைவியால் தான், நான் இல்லைன்னு மறுக்க முடியாது. ஏன்னா நான் வீட்டுக்கு போகணும். ஏன்னா உண்மையிலே என்னுடைய வளர்ச்சி, என்னுடைய உயர்வுக்கு காரணம் என்னுடைய மனைவி தான். எத்தனை பேருக்கு அமைகிறாங்கங்கிறதான் பிரச்சனை சார். பயந்து பயந்து வாழறான் சார். பொண்டாட்டி கரப்பாம்பூச்சிக்கு பயப்படுறா, கரப்பாம்பூச்சி எலிக்கு பயப்படுது, எலி பூனைக்கு பயப்படுது, பூனை நாய்க்கு பயப்படுது, நாய் மனுஷனுக்கு பயப்படுது, மனுஷன் பொண்டாட்டிக்கு பயப்படுறான், பொண்டாட்டி கரப்பாம்பூச்சிக்கு பயப்படுறான். இதான வாழ்க்கைங்கிறது, ஒரு சர்க்கிள்ங்கிறது இதுதான். கிட்டத்தட்ட ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்னால் படித்த கவிதை. அந்த ஒரு பெண் குழந்தை அவங்க அம்மாட்ட கேட்குற மாதிரி ஒரு கவிதை எழுதியிருக்கு. கவிஞன் யாருன்னு தெரியல. அந்த கவிஞன் எங்கே இருந்தாலும் என்னை மன்னிக்கணும். பொதுவாக நான் பேர் சொல்லி தான் அந்த கவிதையை சொல்லுவேன். அந்த கவிஞன் சொன்னான், அந்த பெண் குழந்தை அவங்க அம்மாட்ட கேட்குற மாதிரி ஒரு கவிதை சொன்னான். அம்மா, நீ என்னென்ன விளையாட்டு விளையாண்ட உங்கள் காலத்தில், எனக்கு ஏதாச்சும் விளையாட்டு இருக்கா அப்படின்னு சொல்கிறதுக்கு அந்த குழந்தை கேட்குமா, சொப்பு வைத்து விளையாடியவள் நீ, கம்ப்யூட்டர் கேம் வாங்கி தந்தாய், மாலை முழுதும் விளையாட்டு, பனங்காய் வண்டி பழகியது பேசி எனக்கு ரிமோட் கார் வாங்கி தந்தாய், விறகடுப்பில் சுட்ட பாலியம் பேசி குக்கர் விசிலுக்கு குதித்து ஓடுகின்றாய், வண்டி கட்டி சென்ற சினிமா பேசி சீரியல் உலகுக்கு சீக்கிரம் திரும்புகின்றாய், அரைகுறையாய் நனைத்த ஆடைகள் பேசி ரெயின்கோட்டில் மூடி என்னை பள்ளிக்கு அனுப்புகின்றாயே அம்மா, என் சந்ததிக்கென்று நான் சிலாகித்து சொல்ல எனக்கு என்ன கதைகள் வைத்திருக்கிறாய் அப்படின்னு அந்த குழந்தை கேட்குதான். ஆக இந்த உறவுகள் எல்லாமும் சேர்ந்து இந்த குழந்தைகளை துன்பத்துக்கு ஆளாக்கணும். நடுவர் அவர்களே, ஒரு செய்தியை சொல்கிறேன். இப்போ அண்ணன் தம்பி உறவுங்கிறது எவ்வளோ ஒரு அற்புதமான உறவு. இப்போ அண்ணன் தம்பிங்கிற கான்செப்டே குறைஞ்சி போச்சு. ஒரு வீட்டில் ஒருத்தன் தான் இருக்கான், ஒருத்தன் அண்ணனாக இருக்கான், இல்லைன்னா தம்பியாக இருக்கான், ஒரே பையனாக இருக்கான். ஏன்னா இப்படி இருக்கக்கூடிய சூழலில் இன்றைக்கி நம்முடைய நாட்டில் இருக்கக்கூடிய நேற்று படித்தேன் ஆய்வு என்னன்னு கேட்டிங்கன்னா, 30% இந்த சிவில் நீதிமன்றங்களில், உரிமையியல் நீதிமன்றங்களில் 30% வழக்கு அண்ணன் தம்பிகளுக்கு இடையேயான சொத்து சம்பந்தப்பட்ட தகராறு தான். இது உறவு தானே. அண்ணனுக்கு தம்பி விட்டு கொடுக்குறானா, தம்பிக்கு அண்ணன் விட்டு கொடுக்குறானா? கிடையாது. வரப்பு சண்டைங்க, வயலை விற்று செலவு பண்ணிகிட்டு இருக்கான். வரப்பு சண்டைக்கு வயலை விற்று செலவு பண்ணுறான். நிறைவாக, அதாவது எல்லாத்தையும் ஒரு அப்பா பிரித்து கொடுத்துட்டாரு அண்ணனுக்கும் தம்பிக்கும். ஒரு பசுமாட்டை பிரித்து கொடுக்கலிங்க. யாராச்சும் எடுத்துக்கிடான்னு போயிட்டார், கண்ணை மூடிட்டார். நீதிபதியும் சொல்கிறாரு யாராச்சும் எடுத்துக்கிடான்னு. அண்ணன் எனக்கு தான் வேணுங்கிறான், தம்பி எனக்கு தான் வேணுங்கிறான். 2 பேருடைய வக்கீலும் சொல்கிறான் உற்று. வக்கீல் சொல்கிறாரு வேணாம்ப்பா, யாராச்சும் எடுத்துக்கங்கன்னு. கேட்கல, எனக்கு உனக்கு ஜட்ஜு பார்த்து கடுப்பாக இந்த வேப்ப மரத்தில் கட்டு, அவனுள்ளே ஒரு முடிவு கொரட்டுன்ட்டு போயிட்டார். திடீர்னு பார்த்தா 2 பேரும் உட்காந்து பால் கறக்குறான். அண்ணங்காரனு தம்பிக்காரனு சேர்ந்து கேட்டான், நீங்கள் யாரா? நாங்கள் தானடா சண்டை போடுறோன்னு. நான் உங்கள் வக்கீல் குமாஸ்தா, நீ போகிற போக்கில் மாடு எப்படி இருந்தாலும் எங்ககிட்ட தான் வரப்போகுது, நாங்கள் பார்த்துக்கிறோன்னா. ஆக உறவு என்பது இப்படி இருக்கிறது. உறவு என்பது நிச்சயமாக நிம்மதியை தரவில்லை. நிம்மதியை தர வேண்டி இந்த பொங்கல் திருநாளில் வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இப்போ உறவினர்கள் வருகை துன்பம் அப்படின்னு ஒரு முடிச்சிருக்கிறார். ஆனால் இன்பம் அப்படிங்கிறதுக்கு நம்முடைய அருமை சகோதரி சுசித்ரா அவர்கள் நல்ல பாடகர், பேச்சாளர், உபன்யாசகர், சிந்தனையாளர், திறமையுடையவர், ரொம்ப இனிமையாக பாடக்கூடிய வல்லமையுடையவர். போடா எல்லாம் விட்டு தள்ளு, பழச எல்லாம் சுட்டு தள்ளு, புதுசா இப்போ பிறந்தோம்னு எண்ணிக்கொள்ளடா. பயணம் எங்கே போனால் என்ன, பாதை 100 ஆனால் என்ன, தோட்டம் வச்சவன் தண்ணீர் விடுவான் சும்மா நில்லடா. ஊதக்காற்று வீச உடம்புக்குள்ள கூச, குப்பக்கூளம் பத்த வச்சு காயலா. தை போறக்கும் நாளை விடியும் நல்ல வேளை, பொங்கப்பாலு வெள்ளம் போல பாயலா.
அச்சு வெல்லம் பச்சரிசி வெட்டி வச்ச செங்கரும்பு அத்தனையும் தித்திக்கின்ற நாள்தா. ஹோய் காட்டுக்குயிலு மனசுக்குள்ள பாட்டு கொண்டு பஞ்சம் இல்ல பாடத்தான். தவிலை தட்டு துள்ளிக்கிட்டு கவலை விட்டு கச்சை கட்டு ஆடத்தான். உலகெங்கும் வாழும் ஜீ தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கங்கள். மேடையில் வீற்றிருக்கும் பெரியோர்கள் அனைவருக்கும், இங்கு திரளாக கூடியிருக்கும் அத்தனை பேருக்கும் முதற்கண் என்னுடைய வணக்கங்களையும் தைப்பொங்கல் நல்வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். ரொம்ப அற்புதமான ஒரு தலைப்பு, உறவுகளின் வருகை. அது நமக்கு இனிமை தருகின்றதா துன்பம் தருகின்றதா அப்படின்ட்டு. முழுக்க முழுக்க துன்பம் அப்படின்னு ஒருத்தர் அந்த பக்கம் பேசியிருக்காரு. ஆனா என்ன அப்படின்னா, அந்த உறவுகளுடைய உண்மையான மேன்மை என்ன அப்படிங்கிறத புரிந்து கொண்டால் அவர் அதை துன்பம் என்று நிச்சயமா பேசியிருக்க மாட்டார். வளமான வாழ்வு அப்படின்னா என்ன? வளமான வாழ்வு, எல்லாரும் வளமா வாழணும் வளமா வாழணும்னு சொல்றாங்களே, அந்த வளம் என்பது பணத்தில் இருக்குன்னு ரொம்ப பேர் நினைக்கிறோம். ஆனால் வளம் என்பது நம் மனத்தில் தான் உள்ளது என்பதை மறந்துவிட்டோம். அந்த மனம் என்பது ஒழுங்கா இருக்கணும் அப்படின்னு சொன்னா அதற்கு உறவுகள் ரொம்ப ரொம்ப தேவை. அதனால தான் பாரதி சொல்லும் பொழுது, இந்த பாரத நாடு எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்றாரு. எனக்கு ரொம்ப பிடிச்ச நாடு இந்த பாரத நாடு. ஏன் அப்படின்னா, எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி இருந்ததும் இந்நாடே என்று தாய் தந்தை உறவை பற்றி அற்புதமாக முதலில் பேசுகின்றார். அந்த அன்னை தந்தை அன்போடு இங்க வாழ்ந்ததுனால தான் அவர் சிந்தையில் 1000 எண்ணம் வளர்ந்து சிறந்ததும் இந்நாடே என்று பாடுகின்றார். ஒருவரோட எண்ணம் சீராக இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னா அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த உறவுகள் எப்படிங்கிறத பொறுத்து தான் அவருடைய எண்ணங்கள் இருக்கு அப்படிங்கிறத பாரதியார் நமக்கு அழகாக சொல்கின்றார். உறவுகள் அப்படிங்கிறது பல வகைப்படும். ஒரு திருமண உறவு அப்படின்னு சொன்னா வாழ்க்கை துணை அப்படிங்கிற உறவு எவ்வளவு இனிமையானது, எவ்வளவு முக்கியமானது. நம்மோடு இறுதி வரை வரக்கூடிய உறவு எதுன்னு பார்த்தா வாழ்க்கை துணைன்னு சொல்லக்கூடியது. இறைவன் விதித்த வரைக்கும் நம்மோடு சேர்ந்து வரக்கூடிய உறவு இந்த வாழ்க்கை துணை. மற்ற உறவு எல்லாம் தொடர்பில் இருக்கும், ஆனால் வாழ்க்கை துணை தொடர்ந்து இருக்கக்கூடிய ஒரு உறவு. அந்த உறவானதினுடைய ஒரு மேன்மை எப்பேற்பட்டது. இந்த கணவன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் கண் ஆனவன் என்பதினால்தான் கணவன் அப்படின்ட்டு அவருக்கு பெயராம். நம்ம நினைக்கிறோம், கணவனை மாதிரி ஒருத்தரை பார்க்க முடியுமா? நம்ம கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரா? எவ்வளவு நாள் வடிச்சு கொட்டிருக்கோம். ஒரு நாள் நீ நல்லா சமைச்சிருக்கமா, என்ன நீ நல்லா பார்த்துக்கிறன்னு எந்த கணவனாவது சொல்றாங்களா அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் மனசுல இருக்கும். ஆனா அங்க நம்ம என்ன புரிஞ்சுக்கிறது இல்லை அப்படின்னு பார்த்தா, அவர்களுடைய அமைதியில் கூட ஒரு காதல் அன்பு இருக்கின்றது என்பதை நாம் உணரவில்லை. உன் மூச்சில் நான் வாழ்ந்தால் என் முதுமை ஆனந்தம், நீ இன்னொரு பிறவி என்னை பெற்றால் இன்னும் ஆனந்தம், பனி கொட்டும் மாதத்தில் உன் வெப்பம் ஆனந்தம், என் காது வரைக்கும் கம்பளி போத்தும் கருணை ஆனந்தம், சொந்தம் ஓர் ஆனந்தம் பந்தம் பேரானந்தம், கண்ணே உன் விழியால் பிறர் கழுதால் கண்ணீரும் ஆனந்தம் ஆனந்தம், பச்சை கிளிகள் தோளோடு பாட்டுக்குயிலோர் மதியோடு பூலோகம் ஆனந்தத்தின் எல்லை, இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்தம் இல்லை. தெரிஞ்சுக்கோங்க, உன் விழியால் பிறர் கழுதால் கண்ணீரும் ஆனந்தம் ஆனந்தம். அதனால துன்பம் இல்லை, எல்லாமே இன்பம் தான். ஒரு பண்டிகை அப்படின்னு எடுத்துக்கொண்டால் உறவினர்களுடைய வருகை எவ்வளவு ஆனந்தம் நமக்கு தருகின்றது. அந்த வருகை, அவர்கள் வராங்க அப்படின்னு சொல்லக்கூடிய எதிர்பார்ப்பே அந்த ஒரு வாரத்துல சந்தோஷம் கொடுக்கும். எப்போ வரப்போறாங்க, காலையிலேருந்து பார்த்துட்டு இருப்போம். வந்துட்டாங்களா, ட்ரெயின் வந்துருச்சா, பஸ் வந்துருச்சா, இந்நேரம் வீட்டுக்கு வந்திருக்கணுமே, ஆட்டோ கிடைச்சதா, கேப் எடுத்தாங்களா, என்ன பண்ணாங்க அப்படின்ட்டு அந்த ஒரு ஆரவாரம், ஒரு மகிழ்ச்சி நம்ம எல்லாருக்குமே கிடைக்கும். அப்போ வீட்டில் எல்லா விருந்தினர்களும் வரப்போறாங்கன்னு சொன்னா முக்கியமா ஒன்று நடக்கும். என்னன்னா, வீடை தூய்மைப்படுத்துவோம். அது வரைக்கும் அப்படி இப்படி வீட்டில் எல்லாம் கடாசி வச்சிருப்போம். ஆனா உறவினர்கள் வீட்டுக்கு வராங்க அப்படின்னு சொன்ன மாத்திரமே அந்த வீடை சுத்தம் பண்ணுவோம். அதுவே நமக்கு பாதி இனிமை இல்லையா?
சுத்தமான வீடை பார்க்கும் பொழுது அப்பா இப்பதான் மனசுக்கு நிம்மதியா இருக்கு, வீடு இப்படி இருக்கிறத பார்த்தாதான் அப்படின்ட்டு. அது மாதிரி விருந்து, அத்தனை பேர் வரும் பொழுது விருந்து நீயே பண்ணு அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. எல்லா பெண்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் ஒன்னா சமயக்கட்டுக்கு வருவாங்க. வந்து ஒத்தொத்தர் ஒரு வேலையை பார்ப்பாங்க. ஒரு பூரி பொரிக்கிறதுனா மாவு ஒருத்தர் பிணைவாங்க, அழகாத இட்டு ஒருத்தர் தருவாங்க, அதை பொரிச்சு இன்னொருத்தர் எடுப்பாங்க, ஹாலில் இருக்கிற ஆண்மார்கள் அதை சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு மகிழ்ச்சி. அது டிவி எல்லாரும் பார்த்துக்கிட்டு, அதுவும் பண்டிகை நாள்னா நிறைய ஸ்பெஷல் ப்ரோக்ராம்ஸ் வரும், அதெல்லாம் பார்த்து கொண்டு ஒன்றாக உட்காந்து எல்லாருமா சாப்பிடுற அந்த இன்பம் இருக்கே, இதெல்லாம் நினைச்சு பாருங்க. வரக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் துன்பமாக தெரியவே தெரியாது. கடைசியா நான் இந்த பாட்டை சொல்லி முடிக்கிறேன். ஏன்னா இதை விட ஒரு எக்ஸாக்டான லைன் எனக்கு இருக்குமான்னு தெரியாது. அதனால இந்த பாட்டை பாடி நான் நிறைவு செய்கின்றேன். வாழ்க்கையில் நமக்கு உறவுகள் தான் எப்பொழுதுமே இன்பம். அந்த உறவுகள் நமக்கு இன்பத்தை மட்டுமே தரும், துன்பத்தில் கூட இன்பத்தை தரக்கூடியது உறவுகள் என்று சொல்லி, பூமி எங்கும் கண்டதில்லை பாசத்தை உன் போலே, வேறெதுவும் தேவையில்லை அன்புக்கு முன்னாலே, நெஞ்சுக்குள்ளே பூமலரும் வீட்டுக்குள் வந்தாலே, நிம்மதியில் கண் வளரும் பாட்டுக்கள் தந்தாலே, இந்த சொந்தங்கள் போதுமே எங்கள் இன்பங்கள் கூடுமே, அன்பெனும் தீபம் ஏற்றிய வீடும் தெய்வத்தின் ஆலயம் தான், வீடு என்றால் மோட்சம் என்பார் வீடு கண்டோம் நேசத்திலே, ஆனந்த கோயிலின் பாட்டு தினம் எங்களின் வீட்டுக்குள்ளே, பூக்களின் நனையும் காற்று தினம் எங்களின் தோட்டத்திலே. அதனால் உறவுகள் நமக்கு மகிழ்ச்சியை மட்டுமே தரும் என்று சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப அருமையாகவும் இனிமையாகவும் அவர்கள் பாடுகிறார்கள், பேசுகிறார்கள். அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. விருந்தாளிங்க வந்தால் சந்தோஷம். நீங்களே ஸ்வீட்டோடு வருவாங்க. அவங்க வரும்போது அந்த ஸ்வீட்டை ஒரு பார்வை பார்த்து, அம்மா ஒரு பார்வை பார்த்தா எப்படிம்பாங்க, அம்மா அவங்க போகிற வரைக்கும் சாப்பிடக்கூடாது அப்படின்னு. அவங்க எப்போ போவாங்கன்னு அது சில பேர் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அதை விட சார் நான் நம்பவே முடியாத ஒரு விஷயம் சொல்கிறேன் பாருங்க. சில வீடுகளில் வந்து ரொம்ப ஏழ்மை இருக்கும், ஆனால் விருந்தினர்கள் வரும்போது கொஞ்சம் காஸ்ட்லியாக செலவு பண்ணுவாங்க. ஒரு பையன் ஒரு தடவை சொன்னான், என்னடா இப்படி நாங்கள் வரதை விட பெருசாக, அம்மா இன்னைக்கு அப்பளம் பொரிப்பான்னா, அம்மா இன்னைக்கு அப்பளம் பொரிப்பான்னா. அதை விட பியூட்டி, அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்க, எங்களுக்கு வைக்கிறாங்க, அவனுக்கு ஒன்று வச்சுட்டு போயிட்டாங்க. நடந்த சம்பவம். அம்மா அப்பளம் எனக்கு வை, அம்மா எனக்கு அப்பளம் வை. அவங்க கவனிக்க மாட்டேங்கிறாங்க, வேணும்னே கவனிக்க மாட்டேங்கிறாங்க. நான் வேண்டாம்னு சொன்னேன். எனக்கு அந்த பையன் சொன்னா ஒரு வார்த்தை, வேண்டாம்னு சொல்கிற அவளுக்கு வைக்கிற, எங்களுக்கு வைக்க மாட்டேங்கிற. இதெல்லாம் எனக்கு மனசில் அப்படியே ஓடுது. விருந்தாளி வந்து அப்பளம் பறிப்பாங்கங்கிறதே ஒரு காலத்தில் மிகப்பெரிய மகிழ்ச்சியான ஒரு விஷயம். இது மாதிரி சின்ன சின்ன சந்தோஷங்கள், அந்த சின்ன சின்ன சந்தோஷங்களால் அமைக்கப்பட்ட ஒரு அழகான ஒரு தூக்கணாங்குருவி கூடு தான் வீடு அப்படிங்கிற ஒரு கருத்தை ரொம்ப அழகாக அவர்கள் நம்முடைய கண் முன்பாக கொண்டு வந்து நிறுத்தினார். அப்புறம் அதில் எத்தனை சிக்கல் இருக்குது அப்படிங்கிறத எடுத்து சொல்கிறதுக்கு நம்முடைய அருமை தம்பி நாகமுத்து பாண்டியன் அவர்கள் வருகிறார்கள். போற்றுதலுக்குரிய நடுவரையா அவர்களே, எண்ணணி எதிரணி பேச்சாளர் பெருமக்களே, புத்துணர்ச்சி மிக்க ஜீ தமிழ் தொலைக்காட்சி ரசிக பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்களும் வணக்கங்களும். நடுவரையா அவர்களே, உறவுகளின் வருகை துன்பமேன்னு பேசுறதுக்கு முன்னாடி பொறுப்பு துறப்பு போட வேண்டி இருக்கிறது. டிஸ்க்ளைமர். நான் பேசும் பேச்சுக்கும் எனது உறவுகளுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. பொதுவாக இந்த சமுதாயத்தில் உறவுகளின் வருகை துன்பமே என்று நான் பேச வந்திருக்கிறேன். நடுவரையா அவர்களே, அஞ்சரை பெட்டியில் 5 அறைகள், கடுகு, மிளகு, சீரகம், வெந்தயம், மஞ்சள் தூள், இந்த 5ம் தனித்தனியாக தனி குடுத்தனம் நடத்துது. ஆனால் ஒரு கட்டத்தில் குழம்புக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒன்றாகி கூட்டு குடும்பமாக மாறிடுது. இதே மாதிரி இன்னைக்கு உறவுகள் எல்லாம் தனித்தனியாக தனி குடுத்தனம் நடத்துகிறாங்க. ஒரு கட்டத்தில் நல்லது கெட்டது, கல்யாண காட்சி, காது குத்து, கெடா வெட்டு, குலதெய்வ வழிபாடு, இதெல்லாம் ஒன்று சேர்ந்துக்கிறாங்க. அந்த குழம்பு மாதிரி இவங்க மாறுவாங்களா அப்படின்னு பார்த்தா எரிமலையாக மாறி வெடிச்சு
எரிமலை குழம்பா மாறிடுறாங்க. நான் ஏன் எரிமலையையும் உறவுகளையும் ஒப்பிட்டு பேசுறேன்னா, எரிமலை உள்ளுக்குள்ள எரிஞ்சுக்கிட்டே இருக்குமா. திடீர்னு ஒரு பூமியிலே ஒரு அழுத்தம், நிலநடுக்கம் வந்துருச்சுன்னா அது வெடிக்க ஆரம்பிச்சிருமா. உறவுகளுக்கு எது நிலநடுக்கம்? நாம நல்லா இருக்கிறது. எது சுனாமி? நாம ரொம்ப நல்லா இருக்கிறது. இந்த உலகமே அழியக்கூடிய ஒரு நிலைனா நாம ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கிறது. நாம நல்லா இருக்கிறோன்னு தெரிஞ்சிட்டாலே உள்ளுக்குள்ள இருக்கிற வன்மங்களை எல்லாம் அவங்க வெடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆக உறவுகள் மகிழ்ச்சியாக சுற்றி பார்ப்பதற்கு கொடைக்கானல் மலைகள் அல்ல, துன்பம் தரக்கூடிய எரிமலைகள். அந்த எரிமலையை தேடி நம்ம போவோமா? போக மாட்டோம். ஆனா அந்த எரிமலையே நம்மளை தேடி வருகை புரியுதுன்னா எவ்வளவு பெரிய துன்பம் நமக்கு காத்துக்கிட்டு இருக்குன்னு நீங்க பாருங்க. எனக்கு முன்னாடி பேசினவங்க அவங்களுக்கு டீசெண்டான உறவினர்கள் அமைஞ்சிருக்காங்க. ஆனா எனக்கு இப்படி இல்லை, என்னை மாதிரி நிறைய பேருக்கு அப்படி அமையல. நமக்கு எப்படிப்பட்ட உறவுகள் அமைந்திருக்கிறார்கள்? ஒரு சிறிய நெருப்பை அனைவருக்கும் பயனுள்ள அண்ணாமலையார் தீபமாக்கக்கூடிய உறவுகள் இருக்கிறார்களா? இல்லை. ஒரு சிறிய நெருப்பை யாருக்கும் பயனற்ற காட்டுத்தீயாக மாற்றக்கூடிய உறவினர்கள் தான் நம்மளிடம் இருக்கிறார்கள். இரவு நேரத்தில் சாண்டா, அதாவது கிறிஸ்துமஸ் தாத்தா ட்ரெஸ் போட்டுக்கிட்டு பரிசுகளை கொடுக்கக்கூடிய உறவினர்கள் இருக்கிறாங்களா? இல்லை. இரவு நேரத்தில் ஜண்டா ஜண்டான்னு சூனியம் வைக்கக்கூடிய உறவுகள் தான் இருக்கிறார். நல்லாயிரு நல்லாயிரு என்று வாய் நிறைய வாழ்த்தக்கூடிய உறவுகள் இருக்கிறாங்களா? இல்லை. இவன் மட்டும் எப்பரா நல்லா இருக்கான் அப்படின்னு வயிறு எறியக்கூடிய உறவினர்கள் தான் இருக்காங்க. அதனால தான் பல பேர் உறவினர்களை பார்க்க போகிறதுக்கு ஃப்ரூட்ஸ், பிஸ்கட் பாக்கெட், ஸ்வீட் இதோட சேர்த்து இந்த வயிறு எரிச்சலுக்கு ஒரு மருந்து குடிப்பாங்க, ரோஸ் கலரில் இருக்கும், அதையும் சேர்த்து வாங்கிட்டு போகிறாங்க. அப்போயாவது அவங்க வயிறு எரிச்சல் குறையுமா? நான் ஒரு ஸ்டேட்டஸ் போட்டேன், என் ஒட்டுமொத்த ஸ்டேட்டஸுமே போயிடுச்சு. நான் சொந்தமாக சம்பாதித்த பணத்தில் புதிதாக ஒரு இருசக்கரம் வாங்கியிருக்கிறேன் அப்படின்னு ஒரு ஸ்டேட்டஸ் போட்டேன். 200 பேர் பார்த்தான். மறுநாள் தலை வலிக்கிற மாதிரியும் இருக்கு, வலிக்காத மாதிரியும் இருக்கு, ஜுரம் வர்ற மாதிரியும் இருக்கு, வராத மாதிரியும் இருக்கு. என்ன வியாதினே கண்டுபிடிக்க முடியல, உடம்பெல்லாம் போட்டு முறுக்குது. டாக்டரை போய் பார்த்தேன், மருந்து வாங்கி சாப்பிட்டேன், சரியாகலை. எங்க பாட்டி துண்ணூறுலாம் போட்டுச்சு, சரியாகலை. எங்க ஊர்ல உள்ள ஒரு பூசாரிட்ட போய் வெத்தலையில மை போட்டு பார்த்தேன், அதுலயும் ஒன்றும் தெரியல. இருந்தாலும் அவர் இது மாதிரி பல கேஸை பார்த்துருப்பார். ஸ்டேட்டஸ் போட்டதுக்கு அப்புறம் தான் இப்படி ஆயிருக்கு. 3 minutes அகோல ஒரு சொந்தக்காரன் ஒருத்தர் பார்த்துருக்காரு. அவர் தான் ஏதோ ஒரு வேலை பார்த்துருக்காரு. நான் கேட்டேன், ஏதாவது பரிகாரம் சொல்லுங்க சாமி, முள்ளால தான் எடுக்கணும், அது மாதிரி வச்ச ஸ்டேட்டஸால தான் எடுக்கணும். உடனே வீட்டுக்கு போய் நான் வாங்கின இருசக்கர வாகனம் விபத்தாயிருச்சுன்னு ஸ்டேட்டஸ் வையினாங்க. நானும் வச்சேன். ஒரு சொந்தக்காரு பார்த்தாரு, தலைவலி போயிருச்சு. 2வது சொந்தக்காரு பார்த்தாரு, ஜுரம் போயிருச்சு. 3வது சொந்தக்காரு பார்த்தாரு, உடம்புல உள்ள எல்லா வியாதியும் போயிடுச்சு. இப்போ நான் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கேன். ஆனால் அதுக்கு முன்னாடி அவங்க எவ்வளவு துன்பம் கொடுத்தாங்க, அதை தான் நம்ம பார்க்கணும். அதுவும் இணையத்தில் இன்னைக்கு என்ன சர்ச் பண்ணுறாங்கன்னா, எளிய முறையில் வீட்டில் உள்ள பொருளை வைத்து பொம்மை இல்லாமல், கட்டம் போடாமல், அதில் ஊசி குத்தாமல் எப்படி சூனியம் வைப்பது. அதுவும் இரவு நேரத்தில் இவன் வைக்கிறதுக்கு பயப்படுறான். பகல் நேரத்தில் சூனியம் வைப்பது எப்படின்னு சர்ச் பண்ணுறான். இது மாதிரி நிறைய சில்லற வேலைகள்லாம் பார்த்து எங்களுக்கு அவங்க துன்பம் கொடுக்குறாங்க. அது மாதிரி பணத்தை வைத்து பழகுகிற உறவு தான் இன்னைக்கு நிறைய பேர் இருக்காங்க. நல்ல தேர் வடக்கயிறு மாதிரி ஒரு செயினை போட்டுக்கிட்டு நம்ம போனோம்னா கிரில்லு கேட்டு வரைக்கும் வந்து வழி அனுப்பி வைப்பான். என்ன அர்த்தம்னா, உன்கிட்ட நிறைய பணம் இருக்கு, நீ அடிக்கடி வா. ஒரு நார்மலான செயினை நம்ம போட்டுட்டு போனோம்னா வீட்டு நிலவாசல் வரைக்கும் வந்து வழி அனுப்பி வைப்பான். கொஞ்சமா பணம் இருக்கு, அப்பப்ப வந்துட்டு போ. ஒண்ணுமே போடாம வெறும் மஞ்சக்கயிறை மட்டும் போட்டுட்டு போனோம்னா, என்ன இப்பதான் வந்தீங்க அதுக்குள்ள கிளம்புறீங்கன்னு நம்ம சொல்றதுக்கு முன்னாடி அவனே சொல்லி சோபால உட்கார்ந்தபடியே நம்மளை அனுப்பிச்சு விட்டுருவான். உன்கிட்ட பணம் இல்லை, நீ சுத்தமா ஜென்மத்துக்கு இந்த வீட்டு பக்கமே வராதன்னு அர்த்தம். நம்ம நீ வந்து என்னுடைய ரத்தமானு எவனு பார்க்க மாட்டான், கழுத்துல எவ்வளவு மொத்தமா அதை தான் பார்க்கறேன். இதுக்கு நிறைய கைத்தட்டு வரும் நான் எதிர்பார்த்தேன்.
கல்யாணம் நடத்தி பார்த்தவங்ககிட்ட கேளுங்க, உறவுகள் இன்பமா துன்பமானு அவங்க சொல்லுவாங்க. நீங்க கல்யாண ஆல்பத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா சொந்தக்காரங்கள்லாம் சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. சொந்தமுள்ள வாழ்க்கை சொர்க்கத்துக்கு மேலே, சொத்து சோகம் ஏதும் வேண்டாம் ஐயா, அப்படி இருக்கும் பார்க்கறதுக்கு. ஆனா அந்த சிரிப்புக்கு பின்னாடி நீங்க பார்த்தீங்கன்னா காது கொடுத்து கேட்க முடியாத சண்டைகள். பிச்சை எடுத்து சாப்பிட்ட குடும்பம் உங்க குடும்பம், அதை புடுங்கி சாப்பிட்ட குடும்பம் உங்க குடும்பம், இப்படின்னு காதுல கேட்க முடியாத சண்டைகள். புடவை எடுத்தது சரியில்லை, அதுல பார்டர் சரியில்லை, அதுல கலர் சரியில்லை, கடைசியில புடவை எடுத்தவன் நீயே சரியில்லைன்றுவாங்க. வாங்கன்னு கூப்பிடலைன்னு ஒரு சண்டை. 20 வருஷமா அவன் முகத்துல தான் முழிப்பான், வாங்கன்னு கூப்பிடலையா. கல்யாண வீட்டில் கெட்டி மேல சத்தம் மட்டும் இல்லை என்றால் உறவினர்கள் பேசக்கூடிய சண்டை சச்சரவுகள் எல்லாம் காதுல கேட்டு அந்த கல்யாணமே நின்று போயிடும். இறுதியா நான் ஒன்னே ஒன்று சொல்றேன். நான்மணி கடிகையில் அற்புதமான ஒரு வரி, கெட்டு அறிப கேளிரான் ஆயப்பயன். அதாவது உறவினர்களுடைய இயல்பை நாம் நலிந்து போய் இருக்கிற போது, துன்பமாக இருக்கிற போது நம்ம அறிஞ்சிக்கலாமா? இதுல என்ன கொடுமைனா, அந்த துன்பம் கொடுப்பவர்களே அவர்களாகத்தான் இருக்கிறார்கள். இதுல என்னத்தை போய் நம்ம அறிஞ்சிக்கிறது? நாங்கள் உறவினர்களுடைய வருகை மகிழ்ச்சி தான் என்று சொல்கிறோம், தாராளமாக சொல்கிறோம். ஏன் சொல்கிறோம்னா, ஒருவேளை துன்பம்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு சண்டையை போட்டுட்டு மேலும் மேலும் எங்களுக்கு நீங்க துன்பம் கொடுத்துட்டீங்கன்னா அதுக்காக வேண்டுமானால் நாங்கள் உறவினர்களின் வருகை மகிழ்ச்சின்னு சொல்றோம். ஆனால் எங்கள் மனசாட்சியிலிருந்து எழுகின்ற ஒரு ஒற்றை குரல், உறவினர்களின் வருகை துன்பமே. நன்றி, வணக்கம். ஒரு வருங்காலத்தினுடைய வளர்ச்சியை நான் இப்போதே கண்களில் கண்டு மகிழ்ச்சி அடைகிறேன். நல்ல ஆற்றொழுக்கான ஒரு பேச்சு, ஒரு நல்ல நகைச்சுவை, மெல்லிய நகைச்சுவை, தன்னையும் வருத்தி கொள்ளாமல் கேட்கிறவர்களையும் வருத்தப்படாமல் லகுவாக வைத்து சிந்தனைகளை அவர்கள் மீது ஏற்றுகிற ஒரு ஆற்றல், அதெல்லாம் இப்போ வளருகிற தலைமுறைக்கு பேச்சில் இருக்கிறது. அது குறித்து நான் அவரை வாழ்த்தவும் பாராட்டவும் விரும்புகிறேன். ரொம்ப அருமையாக பேசு. ஆனால் உறவினர்கள் உள்ளொன்று வெளி ஒன்றாக நடந்து கொள்ளுகிறார்கள். அவருடைய ஆர்குமெண்ட் உள்ள வைத்தறிச்சல், வெளியில் மகிழ்ச்சி மாதிரி காட்டுறாங்க அப்படின்னு சொன்னார். அதாவது ஃபோட்டோவுக்கும் எக்ஸ்ரே அல்லது ஸ்கேனுக்கு என்ன வித்தியாசம்? ஃபோட்டோவில் சிரித்த மாதிரியே இருப்பான், ஆனால் ஸ்கேன் என்ன பண்ணும்? உள்ளே இருக்கிற வியாதியை காட்டிடும். அதனால் உறவினர்கள் வந்தால் ஃபோட்டோ எடுக்காதீங்க, எக்ஸ்ரே எடுங்கிறார் அவர். தம்பி ரொம்ப நல்லா பேசினார். நம்முடைய கோயம்புத்தூருடைய சீனியர் ஆர்டிஸ்ட் நம்முடைய உமா மகேஸ்வரி இந்து நேரத்தில் அவங்க அம்மா பேச்சாளர், இவர் பேச்சாளர். உங்கள் அம்மாவுக்கு கல்யாணம் ஆனது ஆச்சரியம். பேசிக்கிட்டே இருப்பாங்க, ரொம்ப நல்லா பேசுவாங்க, நல்ல பேச்சாளர். இவங்களும் ரொம்ப அருமையாக பேசுவாங்க. சிறந்த ஆற்றல் வாய்ந்த கவிஞர், கவிதாயினி அவங்க. சகோதரி உமா மகேஸ்வரி அவர்களை மகிழ்ச்சி என்று பேசுவதற்காக அன்போடு அழைக்கிறேன். உறவுகளின் வருகை ஆனந்தமே என்று நாங்கள் சொன்னால் எதிரணியில் இருந்து வந்து ஆனந்தம் கிடையாது, அது துன்பம்தான் என்று சொல்லுகிறார்கள். இன்பம் என்று நாங்கள் சொல்லுவதை அவர்கள் துன்பம் என்று சொல்லுகிறார்கள். சாந்தாமணி அதை பற்றி பேசினால் பரவாயில்லை, எங்கள் சிவகுருநாதன் அதை பற்றி பேசினால் பரவாயில்லை, இன்னும் வாழ்க்கை என்றால் என்னவென்றே தெரியாத நாகப்பாண்டியன் பேசுவது ரொம்பவும் வருத்தமாக இருக்கிறது. தம்பி, உனக்கு இன்னும் நிறையா காலம் இருக்குதுப்பா. உறவுகளோட பெருமையை நீ புரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய காலம் இருக்கு. அப்போ நீங்கள் எங்கள் அணியில் தான் நீங்கள் உட்காருவீங்க. சிவகுருநாதன் ஐயா அப்படி பேசுகிறாரு பாருங்க, உறவுகள் சரியில்லை. ஆனால் அவரோட 2 மகள்களுக்கும் அருமையாக திருமணம் பண்ணினார். அந்த திருமண பத்திரிக்கையில் உறவுகள் அனைவரும் சுற்றம் சூழ வர வேண்டும் என்று அச்சடித்திருந்தார். உறவுகள் வந்தா சரியில்லைன்னு சொல்ற நீங்க ஏன் உறவுகளை வா வான்னு பத்திரிக்கை அடிச்சு கூப்பிடுறீங்க? பாருங்களேன், ஒரு திருமணத்துலங்க ரொம்ப அழகா கண்ணதாசன் சொல்லுவார்ல, மாதரார் தங்கள் மகள் என்று பார்த்திருக்க, மாப்பிள்ளை முன் வந்து மணவரையில் காத்திருக்க, காதலால் மெல்ல கால் பார்த்து நடந்து வர, கண்ணியவள் கையில் கட்டி வைத்த மாலை தர,
காலை திருக்கரத்தில் கனகமணி சரமெடுக்க ஆனந்தம் பாடியன ஆங்கோர் குரல் பிறக்க கொட்டியது மேளம் குவிந்தது கோடி மலர் கட்டினான் மாங்கல்யம் மனை வாழ்க துணை வாழ்க குலம் வாழ்க என்று கண்ணதாசன் எழுதினாரே. அந்த திருமணத்தில் 21 உறவுகள் நிற்கிறது நம் பக்கத்தில். அரசாணை கால் நட்டு வைக்க அண்ணன், பணியார குடமும் மாப்பிளைக்கு மோதிரமும் போட தம்பி, உருமால் சீர் செய்ய தாய்மாமன், சீர்வரிசையோடு வந்து முதல் மாலையை போடுவதற்கு என்னுடைய தாய்மாமன் வந்து நிற்கிறார். மேடையில் நிற்க அக்கா தங்கைகள், பந்தி பரிமாற பெரியப்பா சித்தப்பா பிள்ளைகள், வந்தவர்களை வரவேற்க கை கூப்பி வரிசையாக நிற்கிற பெருமை மிகு உறவுகள் என்று 21 உறவுகள் அதில் வருகிறது என்று சொன்னால் உறவுகளின் பெருமையை கொண்டாடணும் இல்லைங்க. நான் ஒரே ஒன்று கேட்குறேங்க, நம்மளை பார்த்து யாராவது நம்ம ஏழையாக இருக்கோன்னு வச்சுக்கோங்களேன், யாராவது நம்மளை பார்த்து ஏழை காசு இல்லாதவன் அப்படின்னு சொன்னால் வலிக்கும். ஆனால் அதை விட பெரிய வலி என்ன தெரியுங்களா? அடிச்சா ஏன்னு கேட்க ஒரு சொந்தம் கூட இல்லாதவன் சொல்லுகிற வார்த்தை இருக்கு பாருங்க, அது மிகப்பெரிய துயரங்க, மிகப்பெரிய துயரம். வறுமையில மிகப்பெரிய வறுமை, உண்மை, மிகப்பெரிய இதுங்க. நான் கேட்குறேன், இந்த பூமிக்கு நம்ம வந்து சேர்ற போது நம்ம தாங்கி பிடிக்க காத்திருப்பது நம்முடைய உறவுகள் தானங்க. அந்த குழந்தை பிறந்து நர்ஸு எடுத்துட்டு வராங்க, அந்த நர்ஸு முகத்தை இப்படி பார்த்து நன்றியை கண்களால் தெரிவிப்பாள் தாய். அந்த தகப்பன் நர்ஸை கையெடுத்து கும்பிடுவான், நல்லபடியா பிரசவம் ஆயிடுச்சா, என் குழந்தை அப்படியே கையில வாங்கிக்கிட்டு மெல்ல கண் திறக்கும் அந்த சின்னஞ்சிறு குழந்தையை இருவரும் பார்த்து அப்படியே மனதார சிரிப்பாங்க பாருங்க. அவங்க கண்ணுல இருந்து கண்ணீர் வழிஞ்சிட்டு இருக்கும். இவ்வளோ வலி தாங்கி என் மனைவி எனக்காக இந்த குழந்தையை கொடுத்திருக்கிறாள். இந்த குழந்தையை நான் பெறுவதற்கு என் கணவன் எத்தனை கோயில்களில் அலைந்தார் என்று அந்த தாய் நினைக்க, தகப்பன் இப்படி நினைக்க, அந்த உறவுகளுக்கு இருக்கிற சுகம் இருக்கு பாருங்க, வேறு எதுவும் தர முடியாத சுகத்தை உறவுகள் தாங்க நமக்கு கொடுத்துட்டு இருக்கு. அதனால தானே உறவை நாம் பாராட்டுகிறோம், போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம். 1000 உறவுகள் இருக்கலாங்கய்யா, ஆனா திருமணத்தின் போது நம்ம தாய் மாமன் வந்து நின்னாதாங்க நமக்கு பெருமை. என் தாய் மாமன் ஏழையா இருக்கலாம், பணக்காரர் இல்லை, ஏழை. ஆனா அவரு ஒரு 1/2 பவுன் மோதிரம் வாங்கிட்டு வந்து என் பிள்ளைக்கு போட்டாருன்னா அது ₹1,00,000 இல்லை, கோடி ரூபாய்க்கு சமம்னு நான் நினைப்பேன் இல்லைங்க. ஏழை பணக்காரன் என்ற வித்தியாசம் இல்லாமல் உறவுகள் நம்மோடு இருக்கிற போது அது கொடுக்கிற இன்பத்திற்கு வேறு எதுவும் ஈடு இணையில்லை என்று சொல்லி இந்த அருமையான வாய்ப்பளித்த ஜீ தமிழ் தொலைக்காட்சிக்கும் நடுவர் பெருமானுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். இயல்பாக நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலேருந்து தொடங்கி ரொம்ப நுட்பமாக அவர்கள் எடுத்து சொன்னார்கள். அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்து, பாராட்டு. இப்போ நம்முடைய நகைச்சுவை நாவரசி சந்தாமணி அவர்கள் ஒரு நல்ல தலைப்பு இன்றைய வாதத்திற்கு. உறவுகள் வருகை இன்பமா துன்பமா, இதுதாங்க கேள்வி. எனக்கு இன்பம்னு சொல்லி எதிரணியில் அவங்க 2 பேர் பேசிட்டுங்க, இல்லை இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே வாழ்க்கை இன்பம்தான் சொல்லுட்டுங்க, ஏன் தீர்ப்புமே நீங்கள் இன்பந்தான் எழுதுங்க, எனக்கு அந்த வருத்தமெல்லாம் இல்லை. ஆனால் என்னுடைய அருமை தோழி உமா மகேஸ்வரி இங்கே வந்து இன்பம்னு பேசுறதாங்க எனக்கு கொஞ்சம் வருத்தம். ஏன்னா இந்த கோவை மாநகரில் பாதிக்கப்பட்ட ஆண்களுக்கெல்லாம் ஒரு சங்கம் வைத்து அந்த சங்கத்துக்கு ஒருவரை தலைவராக போட வேண்டும் என்று சொன்னால் என்னுடைய தோழியினுடைய கணவனைத்தான் அந்த சங்கத்துக்கு தலைவராக போடணும். ஏன்னா அத்தனை அளப்பறைங்க அம்மணி வீட்டில் அத்தனையும் செஞ்சுட்டு வந்து உங்களுக்கு இன்பந்தாம்மா, உங்களுக்கு இன்பந்தான் அங்கே கேட்கணும் எப்படி துன்போன்னு. அனுபவிக்கிறவங்களுக்கு தாங்க தெரியும். இப்போ வெளியில் இன்னைக்கு கிளம்புனேன், என் வீட்டில் அவரை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னேன், நான் வெளியில் போகிறேன் என்ன வேணும்னு கேட்டேன்.
இதை விட எனக்கு வேற என்ன வேணும்னு கேட்டாரு. அனுபவிக்கிறவங்களுக்கு தாங்க அதனோட துன்பம் என்னன்னு தெரிய. அப்புறம் உமா கல்யாணம், அடா 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 அடா, அப்படியே கண்ணதாசன் கவிதையை சொல்லி 21 உறவுகள் எல்லாம் வந்து நிற்கிறார்கள். அந்த 21 உறவுகள் சும்மா வந்து நிற்பாங்களா உமா? நான் கேட்குறேன், பட்டு புடவை வாங்கி கொடுக்கணும், தாய் மாமனுக்கு நகை எடுத்து கொடுக்கணும். இந்த பட்டு புடவையில எங்காச்சும் கொஞ்சம் பார்டர் குறைஞ்சதுன்னு வைங்க, வருவாங்களா கல்யாணத்துக்கு? அது என்ன அவளுக்கு மட்டும் பார்டர் அதிகமா, எனக்கு மட்டும் பார்டர் குறைவா? சண்டை வருதா இல்லைங்களா? இதெல்லாம் அந்த பத்திரிகையில் சுற்றமும் நட்பும் சூழ வருகை தந்து வாழ்த்தியருள வேண்டுகிறோம்னு தானே போடுறாங்க. ஆமா, அதே சுற்றத்துல பெரியப்பா வேறு போடாம விட்டுருந்தாங்கன்னு வைங்க, பெரியப்பா கல்யாணத்துக்கு வருவாரா? சித்தப்பாவோட பேரு சிறுசா போட்டிருந்தாங்கன்னு வைங்க, சித்தப்பா வருவாரா? ஒரு கொடுமைங்க. ஒரு திருமண பத்திரிகையில ஒருத்தரோட பேருக்கு முன்னால லேட் ராமசாமின்னு போட்டிருந்தாங்க. சொந்தக்கார ஒருத்தனுக்கு கோபம் வந்து, அது என்ன அவன் பேருக்கு முன்னால மட்டும் லேட்டு போட்டிருக்கிறீங்க, என் பேருக்கு முன்னால லேட்டு போடல. கல்யாணமே நின்று போச்சுங்க, கல்யாணமே நின்று போச்சுங்க. என்னம்மா கல்யாணத்தை வந்து அப்படியே கொண்டு வந்து இங்க இறக்குறீங்க இந்த மேடையில்? நான் கேட்குறேன், வருத்தமா இருக்குதுங்க. தொடங்கும் போதே என்னுடைய சகோதரர் சிவகுருநாதன் சொன்ன மாதிரி தொடங்கும் போதே பிரச்சனையோட தான் எனக்கு தொடங்குது. இன்னைக்கு வர்ற பிள்ளைகள் என்ன சொல்றாங்க? இழுத்தரைக்கிறதுக்கு அம்மியும் இருக்கக்கூடாது, மாப்பிள்ளை பையனுக்கு மம்மியும் இருக்கக்கூடாது, மாமியா இருக்கக்கூடாது. இன்னொருத்தர் சொன்னார், நீங்க மாப்பிள்ளைக்கும் பையனுக்கு பொண்ணுக்கும் ஜாதகம் பொருத்தம் பார்க்காதீர்கள், மாமியாளுக்கும் மருமகளுக்கும் ஜாதக பொருத்தம் பாருங்க. நடக்குதுங்களா இல்லையா? அப்படி ஒரு சமயம் மாமியா அந்த வீட்டுல இருந்துடுதுன்னு வைங்க. ஒரு காலகட்டத்தில் சொன்னாங்க, மணமகளே மருமகளே வா வா, உன் வலது காலை எடுத்து வைத்து வா. வந்தாங்க. இன்னைக்கு வலது காலை எடுத்து வச்சு வர்றாங்க, லெஃப்ட் ரைட். மிலிட்ரிக்கு போற மாதிரி மிலிட்ரிக்காரனாட்ட லெஃப்ட் ரைட் வந்து மாமியாளை பார்த்து மருமக ஒரு லுக்கு, ஓ நீர்தான் ஜாக்சன் துரை என்பதோ. இந்த அம்மா அந்த அம்மாவை பார்த்து, ஓ நீர்தான் வீரபாண்டிய கட்டபொம்மன் என்பதோ. எத்தனைங்க? நான் ஒன்று சொல்றேனுங்க, இந்த மண்ணில் ஸ்டேட் இன்லாவையும் சென்டர் இன்லாவையும் இணைக்கலாம், மதர் இன்லாவையும் டாக்டர் இன்லாவையும் இணைக்கவே முடியாது. வீட்டுக்கு வீடு வாசப்படியா சண்டை நடந்துகிட்டு இருக்குதுன்னா இந்த உறவுகள் எப்படிங்க மகிழ்ச்சியை தரு? ஏன் ஒரு அம்மாவுக்கு ஆம்பளை பசங்க இல்லைங்க, 3 பெண் பிள்ளை, கல்யாணம் பண்ணி 3 மருமகன் வந்துட்டாங்க. அந்த அம்மாவுக்கு என்னன்னா 3 மருமகனும் பெத்த அம்மாலாட்ட என்னை பார்த்துக்கிறாங்களா, ஒரு சோதனை பண்ணணும்னு இந்த அம்மா நினைச்சுது. முதல் மருமகனை கூப்பிட்டு அப்படியே ஆற்றுல பரிசல்ல போச்சு. போகும்போது அந்த அம்மா வேணுனே தண்ணிக்குள் உளுந்துடுச்சு. உடனே முதல் மருமகன் பதறி போய் அப்படியே குதிச்சு அத்தைய காப்பாத்தியாச்சு. அடுத்த நாள் காலையில அந்த மூத்த மருமகனோட வீட்டுக்கு முன்னால ஒரு கார் நின்னுதுங்க. 45 லட்சம் மதிப்பு இருக்கக்கூடிய கார் நின்னுது. மாமியாரின் அன்பு பரிசு எழுதி இருந்தது. 2வது மருமகனை இன்னொரு நாள் கூட்டிட்டு போனாங்க. அதே மாதிரி ஆத்துல அதே மாதிரி உளுந்துட்டாரு. 2வது மருமகனும் அப்படியே பதறி போய் அப்படியே அத்தைய காப்பாத்தியாச்சு. அடுத்த நாள் அந்த மருமகனோட வீட்டுக்கு முன்னால கார், மாமியாரின் அன்பு பரிசு. 3வது மருமகனை சோதிச்சாங்க, தண்ணியில உளுந்தாங்க, காப்பாத்துல, போய் தொலைன்னு விட்டுட்டா. பிள்ளைய கட்டி வச்சு எனக்கு எத்தனை சித்திரவதை கொடுத்த, போய் தொலைன்ட்டா, போயிடுச்சு. ஏன்னா அவர் கார் கிடைக்காதுன்னு தெரியும். ஆனா என்ன ஆச்சரியம், அடுத்த நாள் அவர் வீட்டுக்கு முன்னால கார், அதுல ஒரு சீட்டு குறிப்பு, மாமனாரின் அன்பு பரிசு. எத்தனை உறவுகளால அளப்பறீங்க, என்னங்க வந்து சொல்றீங்க? குழந்தை பிறந்தாள், அப்படியே அந்த குழந்தைய பார்க்க எங்க ஊர்ல நடந்துச்சுங்க. ஒரு புள்ள 10 வருஷம் கழிச்சு பலாச்சோளம் மாதிரி பிள்ளை பெத்தெடுத்தா. பலாச்சோளம் மாதிரி பிள்ளைய பெத்தெடுத்தா. பார்க்கறக்கு 2 உறவக்கார கிளவிக 1 கிலோ 40 ரூபாய்க்கு கொடுத்து 1 கிலோ ஆரஞ்சு பழத்தை வாங்கிட்டு போச்சுக்க பார்க்கறக்கு.
போனால் பிள்ளைய பெற்றவளை பார்த்து என்ன கேட்கணும், உடம்புக்கு நல்லா இருக்குதா, அதெல்லாம் கேட்கல. போய் குழந்தைய பார்த்துச்சுக்கா, அடாடாடாடா கையும் காலையும் பாரு கரும்பு சல்ல மாதிரியே இருக்குது, விரல்களை பாருங்க அப்படியே வெண்டக்கா மாதிரி இருக்குது, கண்ணம் ஆப்பிள் ஆப்பிள் ஆப்பிள், கண்கள் திராட்சை திராட்சை, மொத்தத்தில் அவங்க சித்தப்பனை உரிச்சு பிறந்திருக்குதுன்னு சொல்லுச்சுங்க. இன்னைக்குமே அண்ணன் தம்பிக அடிச்சுக்கிட்டு உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிறாங்களே. நான் கேட்குறேன், நான் இப்படி சொல்லி முடிச்சிடறேங்க நடுவர் அவர்களே. இன்னைக்கு உறவுகளுடைய வருகை நீங்க இன்பம்னு சொன்னீங்க, எவ்வளவு சிக்கலுங்க. அண்ணன் தம்பிக்குள்ள பங்காளி சண்டை, அக்கா தங்கச்சிகளுக்குள்ள சீர்வரிசைக்கு சண்டை, நங்கையா கொழுந்தியாக்குள்ள நகநட்டுக்கு சண்டை, கணவன் மனைவிக்குள்ள கண்டபடி சண்டை, மாமியா மருமக சண்டையோ சண்டைன்னு சொன்னா இந்த உறவுகளுடைய வருகை எப்படி இன்பமாக இருக்கும், எப்பொழுதும் துன்பமாகத்தான் இருக்கும் என்று சொல்லி அனைவரையும் வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மாமியார் கார் வாங்கி கொடுக்குற ஜோக்கு ரொம்ப அருமையான ஜோக்கு. இல்லாட்டி மாமனார் வாங்கி கொடுப்பாரு அப்படின்னு ஒரு செய்தியெல்லாம் சொன்னாங்க. சில மாப்பிள்ளைக்கு சைக்கிள் கூட கிடைக்க மாட்டேங்குது. இப்போது அவங்க வாழ்வினுடைய பகுதிகளை எல்லாம் நம்முடைய கண் முன்பு படம் பிடிச்சு காட்டினாங்க. அதுக்கு மறுப்பு சீரியஸாக சொல்லணும். அதை சொல்கிறதுக்கு நம்முடைய ஒரு சந்தோஷமான செய்தி உங்களுக்கெல்லாம் சொல்லணும். தமிழக அரசு இன்றைக்கு அரசு விருதுகளை அறிவித்திருப்பதில் சொல்லின் செல்வர் விருது நம்முடைய பர்வீன் சுல்தானா அவர்களுக்கு கிடைத்திருக்கு. அப்பா, என் வேண்டுதல் கேட்டு அருள் புரிய வேண்டும். ஆருயிருக்கெல்லாம் நான் அன்பு செய்ய வேண்டும். தப்பேதும் நான் செய்தால் நீ பொறுத்திடல் வேண்டும். நின்னை பிரியாத நிலைமையும் வேண்டுவனே எனும் வள்ளலாரின் வார்த்தைகளை முன்வைத்து உலகெங்கும் இன்றைய திருநாளில் பொங்கல் வைத்து உறவுகளோடு இயற்கையோடு தன்னை இணைத்து கொண்டு தமிழர் திருநாளை கண்டு கொண்டிருக்கும் அத்துணை தமிழ் உறவுகளுக்கும் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். தன்னுடைய வாழ்க்கையின் மூலமாக வார்த்தைக்கும் வாழ்க்கைக்கும் இடையில் எந்த ஒரு இடைவெளியும் பேணாமல் தன்னுடைய வார்த்தைகளின் மூலமாக என்னை போல பல்லாயிர பல லட்ச பல கோடி மக்களுக்கு முன்னுதாரணமாக வாழ்ந்து வரும் பெருந்தகையும் எங்கள் முகவரியுமாக திகழக்கூடிய அன்பு பெருந்தகை சொல்வேந்தர் ஐயா சுகி சிவம் அவர்களே, பாங்கறிந்து மேடை ஏறி இருக்கும் பேச்சாளர்களே, திரளாக இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய தமிழ் நெஞ்சங்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்களை மீண்டும் உரித்தாக்குகிறேன். வணக்கம். உறவுகளின் வருகை துன்பம்தான் என்று 3 பேர் பேசி அமர்ந்திருக்கிறார்கள். இதில் இரண்டாவதாக பேசிய தம்பியை எனக்கு அவ்வளவாக தெரியாது. ஒரு போட்டியில் அவருக்கு நடுவராக இருந்திருக்கிறேன், அது மட்டும்தான் தெரியும். ஆனால் மற்ற 2 பேரையும் கடந்த ஒரு 20 ஆண்டுகளுக்கு மேலாக எனக்கு அவர்களை நல்ல நட்புடன் பழக்கம். சிவகுருநாதன் அவர்கள் சமூகத்தை சேர்த்து அணைத்து கொண்டு, உறவுகளையும் நண்பர்களையும் சேர்த்து அணைத்து கொண்டு எல்லோரையும் பாராட்ட வேண்டும், எல்லோருக்கும் எல்லாம் செய்துவிட வேண்டும் என்ற முனைப்போடு இருக்கக்கூடிய ஒரு அன்பின் வடிவம். அவருடைய மகள் திருமணத்திற்கு சென்றிருந்தோம். நாங்கள் ஐயா எல்லாம் தான் போயிருந்தோம். அதற்கு பிறகு எத்தனையோ உறவு நட்பு திருமணங்களுக்கெல்லாம் சென்று வந்தாலும் மனதிலே தங்கி இருக்கக்கூடிய திருமண விழாவாக உங்கள் இல்ல திருமணத்தை நீங்கள் நடத்தி இருந்தீர்கள். இலை போட்டு சாப்பாடு வச்சாங்க, அங்க போட்டோவுக்கு கூப்பிட்டு இருக்காங்க. வந்த உறவினர்களுடைய இலைகளை எல்லாம் பார்த்தபடி எந்த ஒரு பட்சணமும் குறைந்து விடக்கூடாது, எது அன்பாக எடுத்து சாப்பிடுகிறார்களோ அதை மறுபடியும் மறுபடியும் வைக்க சொல்லி அவர் கை கட்டி எல்லோரையும் அந்த பந்தி பரிமாறியது இன்றைக்கும் என்னுடைய சிந்தையில் நிற்கிறது. இவ்வளவு அன்பு வடிவமான உங்களுக்கு எதற்கு துன்பம் வந்தது என்றுதான் யோசித்துட்கார். அந்த கல்யாணத்துல இருந்து தான் துன்பமே வந்ததான். அன்பானவர்களுக்கு துன்பம் ஒருபோதும் வருவதில்லை ஐயா. அவர் இந்த பக்கம் பேசியிருக்க வேண்டியால். அடுத்து சாந்தாமணி அவர்கள், உண்மையா சொல்றேங்க, மிக மிக பேரன்பு கொண்டவர்கள். எங்க போனாலும் தன்னுடைய மகளுக்கு, மருமகனுக்கு, மருமகளுக்கு, பேரன் பேத்திகளுக்கு, கணவருக்கு, தன்னுடைய நாத்தனாருக்கு, அது ரொம்ப முக்கியம்,
பார்த்து பார்த்து பொருட்களை வாங்குவார். நான் சாட்சி அதற்கு. அவ்வளவு அழகாக உறவுகளை பேணக்கூடியவர்கள். இன்றைக்கும் அவர் குறைவாக சாப்பிடுவார், அடுத்தவர்களுக்கு அவ்வளவு பரிமாறக்கூடிய பேரன்பு கொண்ட ஒரு பெண்மணி. அவங்க எதுக்கு இன்னைக்கு துன்பம்னு இப்படி பேசுனாங்கன்னு எனக்கு விளங்கல. எல்லோரும் பேசுகிறார்கள், துன்பம் துன்பம் என்று பேசுகிறார்கள். நான் இந்த பொங்கல் திருவிழாவில் ஒரு நுட்பமான ஒரு பேருண்மையை உறவுகள் இன்பம்தான் என்கின்ற அணியில் பேசுவதனால் சொல்லுகிறேன். ஒரு காலத்தில் உறவுகள் நிறைந்து இருந்த ஒரு ஜெனரேஷன், ஒரு தலைமுறை நமக்கு இருந்ததுங்க. இன்றைக்கு படிப்படியாக அவர்கள் குறைந்து வருகிறார்கள் என்பதனை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். ஒன்று, ஏன் குறைஞ்சு போனாங்க அப்படிங்கிறதுக்கு பின்னால மிகப்பெரிய உளவியல் இருக்கிறது. இந்த மாதிரி 3 பேர் மாதிரி ஆட்கள் கிளம்பி கிளம்பி பேசிக்கிட்டே இருந்ததுனால உறவுகள் குறைஞ்சிக்கிட்டே வருதுங்கிற பேராபத்தை சமூகம் சந்தித்து கொண்டிருக்கிறது. இன்னும் ஒரு விஷயத்த சொல்ற பாருங்க. நாம் இருவர் நமக்கு இருவர், முக்கோணம் ஞாபகம் இருக்கா? எங்க அம்மா அப்பாலாம் அந்த பேச்சை கேட்கவே இல்லை. எங்க வீட்டில் 5 பிள்ளைங்க நாங்க. நாம் இருவர் நமக்கு இருவர் நம்ம அம்மா அப்பா காலம். நம்ம காலம் நாம் இருவர் நமக்கு இருவர் அப்படின்னு போய் நாம் இருவர் நமக்கு ஒருவர். இப்ப வருங்காலம் எப்படி தெரியுமா இருக்கு? நாம் தான் இருவர், நமக்கு எதற்கு இன்னொருவர்? இப்போ 2025ல பிறந்திருக்கிறது எல்லாம் ஜெனரேஷன் பீட்டாவும். அது என்ன தெரியுமா சொல்லுது? நாம் எதற்கு இருவர், ஒத்தையாளாவே போயிருவோங்கிற மாதிரி திருமணம் என்கின்ற உறவும் குடும்பம் என்கின்ற கட்டமைப்பும் குலைந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இருக்கின்றவர்களாவது வீட்டிற்கு வர வேண்டும் என்று நினைக்கக்கூடிய தலைமுறையை நாம் உருவாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இன்பம் என்கின்ற ஒரு அணியை இங்கே வகுத்திருக்கிறார். நான் இப்படி சொல்றேங்க, உறவினுடைய பலம் எது தெரியுமா? அனுபவித்தவர்களுக்கு அது தெரியும். கொஞ்சம் கஷ்டம் அப்படி இப்படி இருக்கத்தான் செய்யும். துன்பம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, துன்பமே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இன்பமும் இருக்காது. துன்பத்தை விட கொடுமையானது எது தெரியுமா? வெறுமை. வெறுமை உறவுகளின் துன்பத்தை விட கொடியது என்பதனை நாம் புரிந்து கொள்ளுகின்ற பொழுது அவர்களுடைய வருகை என்பது நமக்கு இன்பமாகத்தான் இருக்கும். வெற்ற உட்கார்ந்து இருப்பாங்கல்ல, அவங்கள போய் கேட்டு பாருங்க, ஒருத்த வரமாட்டான். ஒரு கவிதை படிச்சேங்க உருதுல, ஆனா அதை தமிழ்ல சொல்றேன். நினைச்சேன் உருதுல தான் சொல்லுவீங்கன்னு நினைச்சேன். இல்ல, நான் தமிழ்ல சொல்றேன். தாகம் எடுத்து கிடக்கிறேன், தாகம் எடுத்து கிடக்கிறேன், கடல் அளவு நீர் இருந்தாலும் குடித்து விடுவேன். கானல் நீரே நீயாவது வரமாட்டாயா? ஹே காதலியே, என்னை காதலிக்காவிட்டாலும் பரவாயில்லை, ஒரு துரோகமாவது செய்து விட்டு போ. அதாவது துன்பப்படுவது இருக்கு இல்லையா, அதில் கூட ஆழமாக ஒரு இன்பம் இருக்கிறது. எதுவும் இல்லாத வெறுமையை விட துன்பம் கூட இன்பம்தான் என்பதனை எப்பொழுது நாம் புரிந்து கொள்வோமோ அப்பொழுது உறவினுடைய வருகை நமக்கு இன்பமாகும். எங்க எல்லாரும் நான் சொல்றேன் பாருங்க, அண்ணனா பிறக்கணுங்க. இங்க எத்தனை பேருக்கு அண்ணனா பிறந்திருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. அண்ணனா பிறக்கிறத விட இன்பம் எது தெரியுமா? அண்ணனோட பிறக்கிறது. அண்ணன் இருக்கணுங்க, ஒரு அண்ணன் இருக்கணும். அப்பாவுக்கு வயசாயிடுச்சு, அப்பா நமக்கு வயசாகிற போது அப்பா வயதாகி வயது முதிர்ந்து இறந்து போனால் அப்பாவை இளம் வயதில் பார்க்க வேண்டும் என்று தோன்றினால் நீங்க உடனே போய் உங்க அண்ணனை பார்த்துடலாம். அது சின்ன அப்பாங்க, அது அண்ணங்கிறது. அக்காங்கிறது யார் தெரியுமா? குடும்பத்துக்கு முதல் பத்தியமாகி போன பெண் தான் அக்கா. குட்டி போட்ட பூனை முதல் குட்டியை சாப்பிட்றோன்னு சொல்லுவாங்க. அது சயின்டிஃபிக்காக உண்மையா பொய்யான்னு எனக்கு தெரியாது. குடும்பத்திற்கு பத்தியமாகி போன எத்தனையோ அக்காமார்கள் இருக்கு. எனக்கெல்லாம் பார்த்தா சாந்தாமணி அவர்கள் எல்லாம் அப்படித்தான், தன் குடும்பத்திற்காகவே உழைத்து கொண்டிருக்கக்கூடிய பெண்கள். அப்படி பார்த்தால் நாம் நம்முடைய உறவுகளை முதல்ல அந்த ஃப்ளேவர் இருக்குல்ல, எனக்கு ஒரு அண்ணன், ஒரு அக்கா, ஒரு தம்பி, ஒரு தங்கச்சி. எனக்கு அண்ணன்னா என்னன்னு தெரியும், அண்ணனுக்கு தங்கச்சியா இருக்கிறது தெரியும், அக்காவுக்கு தங்கச்சியா இருக்கு அது வேற, தம்பிக்கு அக்காவா இருக்கிறது வேற, தங்கச்சிக்கு அக்காவா இருக்கிறது வேற. இந்த இன்பம் இருக்கு இல்லையா, இந்த ஃப்ளேவர் இருக்கு இல்லையா, அந்த ஃப்ளேவரை, அந்த ருசியை அனுபவிக்கின்றவர்களுக்குத்தான் தெரியும் அந்த ருசி என்பது எவ்வளவு அற்புதமானது என்று. இன்றைக்கு இல்லைங்க. நான் இப்படித்தான் சொல்லுகிறேன், இன்றைக்கு இல்லாமல் போயிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இருப்பதை கொண்டாடி கொள்ளுங்கள்.
இருக்கின்ற ஒன்று இரண்டையாவது கொண்டாடி கொள்ளுங்கள். ஒன்றும் இல்லை, ஒரு குழந்தை பெற்றிருக்கிறீங்கல்ல, ஒரு குழந்தை பெற்றிருக்கிறவங்க எல்லாம் இன்னொரு ஒரு குழந்தை பெற்றவங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருங்க. அந்த 2 குழந்தைய முடிஞ்சது கதை. அந்த 2 பேருக்கு பிறக்கிற குழந்தைக்கு அத்தை கிடையாது, சித்தப்பா கிடையாது, பெரியப்பா கிடையாது, பெரியம்மா கிடையாது, யாரும் கிடையாது. அந்த விபத்தான சூழ்நிலைக்குள் சமூகம் நுழைந்து கொண்டிருக்கின்ற பொழுது நான் பாராட்டுகிறேன் தமிழ்நாடு அரசை. தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் சொல்லுகிறார்கள், இன்றைய இளைஞர்கள் நிறைய குழந்தைகளை பெற்றுக்கொள்ளுங்கள். நிறைய குழந்தைகள், நிறைய சமூகம் சூழ இருக்கக்கூடிய அந்த மரபுதான் தமிழர்களுடைய மரபு. தனிப்பட்ட மரங்கள் இல்லை. நாங்கள் அதாவது தனிமலடி தாழம்பூம்பாங்க. அது என்ன தனிமலடி தாழம்பு? ஒத்த புள்ள பெத்தவளையும் மலடின்னு சொல்ற சமூகம். சாஸ்திர அமைப்புல ஒரு குழந்தை பெறக்கூடாதா, 2வது குழந்தை கண்டிப்பா பெத்துக்கணும்பாங்க. ஆக குழந்தைகளும் உறவுகளும் நிறைந்து இருக்கக்கூடிய ஒரு சரணாலயம் போல இருக்கக்கூடிய குடும்ப சூழல் நமக்கு வாய்த்திருந்தது. இன்றைக்கு அது இல்லை. நான் 2-3 நாட்களுக்கு முன்னால் ஒரு தினசரி செய்தியை படிச்சேன். மனித மனம் இருக்குல்ல, அது உறவுகளுக்கு எங்கும் மனம்தான். நீங்க சொல்றீங்கல்ல பிரைவசின்னு, குழந்தைகள் போய் பூட்டிக்கிறாங்க உள்ள. அந்த குழந்தைகளை இப்படி அழ வச்சிட முடியும் தெரியுமா? ஆனால் அதுவே கூட்டு குடும்பத்திலும் தாய் தந்தையருடைய முகத்தை பார்த்து அண்ணன் தங்கைகளோடு அக்கா தம்பிகளோடு வளரக்கூடிய குழந்தைகளை அவ்வளவு சீக்கிரமாக நீங்கள் உணர்ச்சி வசப்பட வைத்து அவர்களை துன்பத்தில் ஆளாக்கிவிட முடியாது என்பதுதான் உளவியலின் ரகசியமே. தனிமை அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு இடராக இருக்கிறது. அதனால் சொல்லுகிறேன், உறவுகளை பேணிக் கொள்ளுங்கள். எங்க துன்பப்பட்ட ஒரு குழந்தை வெளியில உட்கார்ந்துட்டு இருக்கு, இப்படின்னா ஏதாவது பெரிய முடிவு எடுத்துரும். அந்த குழந்தையினுடைய காதுகளில் விழக்கூடிய சொல் என்ன தெரியுமா? ஏங்க உட்கார்ந்துருக்க, என்ன பிரச்சனை? அப்பா திட்டினார். அப்பா தானே திட்டினாரு, எழுந்துரு போடா உள்ள, அப்பாட்ட போய் சாரி கேளு என்கின்ற பெரியப்பனின் குரல் அந்த குழந்தைக்கு தேவைப்படுகிறது. இன்றைக்கு இருக்கிறதா? இருக்கின்றவர்கள் கொண்டாடி கொள்ளுங்கள் என்கிறேன் நான். இந்த உறவு இருக்கு இல்லையா, இந்த உறவினுடைய பலம். நான் சொல்லுகிறேன், நம்முடைய உறவுகளால் வரக்கூடிய கண்ணீர் இருக்குல்ல, அது ஒரு விதத்தில் ஆனந்த கண்ணீர் தாங்க. அது உப்பு கரிக்காது, அதுக்கு உப்புத்தன்மை கிடையாது. அந்த ஆனந்த கண்ணீரை இன்று நாம் இழந்திருக்கிறோம். நான் இப்படி சொல்லுகிறேன், பெற்றோர் நமக்கு பேரு. நல்லா யோசிச்சு பார்த்தா இந்த உலகத்திற்கு வாரிசை தந்தவர்கள் தானே நாம், சமூகத்திற்கு குழந்தை தந்தவர்கள் தானே. அப்ப தந்தோர் தானே நமக்கு பேர் இருக்கணும், இல்லைங்க. வல்ல இறைவனின் பெருங்கருணையாலும் இயற்கையின் பேராற்றலாலும் குழந்தை என்கின்ற வரத்தை பெற்றவர்கள் நாம். அதனால் பெற்றோர்னு நமக்கு பேரு. எதை நாம் பெற்றிருக்கிறோமோ, நம் தாய் தந்தையரோ, நமக்கு பிறந்தவர்களோ, நம் தாய் தந்தையருக்கு பிறந்தவர்களோ, நம் தாய் தந்தையர் உடன் பிறந்தவர்களோ, நம்முடன் பிறந்தவர்களோ, நம் மனைவிக்கும் நம் கணவனுக்குமான எல்லா உறவுகளையும் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய அந்த பேரின்பத்தை நாம் கொண்டாடுவதற்காகத்தான் இத்தகைய விழாக்கள் வருவதாக நான் நினைக்கிறேன். அஃபெக்ஷன் அப்படிங்கிற ஆங்கில சொல்லுக்கு உள்ளாக ஒரு மறைபொருள் இருக்குதுங்க. இதான் என்னுடைய நான் சொல்லக்கூடிய நிறைவான செய்தி. அஃபெக்ஷன் அப்படிங்கிற வார்த்தையை பிரிச்சு பாருங்களேன், அஃபெக்ட்னு வரும். அஃபெக்ட் ஆகாம அஃபெக்ஷன் வராது. அஃபெக்ட் ஆகுது இல்ல, அந்த அஃபெக்ட் ஆகிற மனம்தான் கடவுள் வாழும் ஆலயம். இந்த கடவுள் வாழும் அந்த ஆலயமாக, அதனால பாசம் நாம் பாருங்க, பாசம்ங்கிறது கயிறுங்க. அது பிடித்து நம்ம இழுக்கும். அந்த இழுக்கக்கூடிய அந்த கயிறோடு நம்முடைய வாழ்க்கையை சேர்த்து வைத்திருப்பதற்கு தான் கங்கணம் கட்டிக்கொள்கிறோம், தாலி கட்டிக்கொள்கிறோம், இடுப்பிலே கயிறு கட்டிக்கொள்கிறோம். இது எல்லாம் பாசத்தை நாம் வெளியில் எடுத்து செல்வதற்கு, சமூகத்தோடு நாம் தொடர்போடு இருப்பதற்கு இந்த உறவுகள் காரணமாக இருப்பதனால் எல்லா குற்றங்களையும் மன்னித்துவிட்டு அந்த உறவுகளை இரு கை நீட்டி வரவேற்று அணைத்துக் கொள்வதன் மூலமாக அடுத்த தலைமுறையை காப்பாற்றலாம். அந்த இன்பம் நாம் பெற வேண்டும் என்று சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி அத்துணை பேருக்கும் பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு இடம் சார்கிறேன். நன்றி, வணக்கம். பெற்றவர்கள் என்ற பெயர் எப்படி என்றால், நாம குழந்தைகளுக்கு தாய் தகப்பன்கிறது முக்கியம் இல்லை, அவர்களை வரமாக பெற்றவர்கள் நம்ம கொடுத்து வச்சிருந்தாதான் அவங்க நமக்கு கிடைக்கிறாங்க அப்படின்னு ஒரு புதிய கோணத்தில் அழகாக சொன்னார். பெரியப்பா அப்படிங்கிற உறவு எவ்வளோ முக்கியம். அந்த குழந்தை அப்படி வாசலில் உட்காந்து அழுதுங்கும் போது பெரியப்பா இங்கேருந்து வந்து ஏன் அழுகுற, அப்பா திட்டினா, அப்பா தான்டா திட்டினா, போட உள்ள அதை சொல்கிறதுக்கு ஒரு ஆள் வேணுமேன்னு.
சார் பெரியப்பாங்கிற உறவு கண்டிப்பாக வேணும். ஏன், நம்மளை திட்டுற அப்பனை திட்டுறதுக்கு ஒரு ஆள் வேணும். நம்மள அப்பா திட்டிக்கிட்டே இருக்காரு, பெரியப்பா இங்கே வந்து என்னடா நீ பெரிய மனுஷன் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிற, வாய்முடு அப்படின்னு நம்ம அப்பா வா நம்மளை போட்டு இந்த இம்சை பண்ணாளுக்கு ஒரு வார்த்தை பெரியப்பா ஓடி போய் பெரியப்பாவே கட்டிக்கலாம்னு தோணும்ல, அப்படியே தோலை கட்டிக்கலாம்னு. அதெல்லாம் எவ்வளோ பெரிய சந்தோஷமான வாழ்க்கை. ரொம்ப அருமையாக சொன்னாங்க. இதெல்லாம் கணவன் மனைவியெல்லாம் கேலி பண்ணாங்க. சில வீட்டில் பார்த்துருக்கீங்களா, காலையில் சுப்ரபாதம் 5 மணிக்கு ஆரம்பிக்கும். ஏங்க உங்களோட உனக்கு பெரிய தொந்தரவாக போச்சு, ஒன்றும் செய்ய மாட்டீங்க, ஒரு வேலை கூட நீங்கள் செய்ய மாட்டீங்க, அப்படியே திட்டிக்கிட்டே இருப்பாங்க. எவ்ரி மினிட் ஹஸ்பண்டை திட்டிக்கிட்டே இருப்பாங்க. 10 மணி ஆச்சு ராத்திரி, அவர் வரலன்னா இவங்களை பாருங்க, எங்கே போகிறான்னு தெரில, மணி 10 ஆச்சு, 10:30 ஐயோ இவருக்கு ஒன்றுமே தெரியாது, பஸ்ஸு பார்த்து வருவாரா இல்லையான்னு தெரில, எங்கேயாவது விழுந்துருக்கிறாரான்னு தெரில, சக்கரை வேறு இந்த மனுஷனுக்கு ஜாஸ்தி, என்ன ஆனவரும் தெரில. நான் கேட்குறேன், 12 மணி நேரம் திட்டிக்கொண்டே இருக்கிற மனைவி ஒரு வினாடி அவர் தாமதமாக வந்தால் என்ன தவிக்கிறாள், அவரை பார்க்க முடியவில்லை என்று. இந்த ஆச்சரியமான ஒரு பந்தத்தை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டாமா? திட்டிக்கிட்டே இருப்பா சார், ஒருவேளை திட்டத்துக்கு ஆள் இல்லைன்னு தேடுறாளான்னு தெரியாது. அதுவும் கூட இல்லை, நிச்சயமாவே ஆழ் மனசுல அன்பு இருக்கும். எதுவும் வார்த்தையில திட்டுவாங்க. ராத்திரி 10:11 ஆயிடுச்சுன்னு வச்சுங்க, காணும்னா செல்போனை பார்த்தா ஆஃப் ஆயிருக்கு, யாருக்கோ போடுவாங்க, அவர் எங்க இருக்காரு பாருங்கடா, டேய் தடிமாடு மாதிரி நிக்கிறீங்களே பிள்ளைங்களை சொல்லுவாங்க, போய் உங்க அப்பா எங்க இருக்காருன்னு பார்த்து கூட்டிட்டு வாங்கடா, தவிப்பாங்க. அப்ப திட்டினது, நீங்க கொஞ்சம் விலங்குகளை ஸ்டடி பண்ணணும். சும்மாவது ஒன்னோட ஒன்று கடிச்சுக்கும், அந்த கடிச்சுக்கிறது அதனுடைய இயல்பு, அவ்வளவுதான். ஆனா ஒன்றோடு ஒன்று பாசமா இருக்கும். அதே மாதிரி மனிதர்கள் கோபப்படுவதில், இன்னைக்கு சொல்லி கொடுத்துட்டு போற, மனிதர்கள் கோபப்படுவதில் வார்த்தைகளை பொருட்படுத்தாதீர்கள். வார்த்தைகள் அர்த்தமற்றவை, இதயங்கள் தான் பலமான. நாம் உதடுகளின் மொழியை படிக்கிறோம், உதடுகளின் மொழியை படிக்கிறோம், உயிர்களின் மொழியை படிக்க பழகுங்கள். உயிர் வேறையா நினைக்கும், உதடு வேறையா பேசும். எத்தனை கணவன் மனைவி அப்படி தெரியுங்களா? அதெல்லாம் பிரிக்கவே முடியாது. அவங்கள இன்னும் திட்டிக்கிட்டே இருப்பாங்க, அவர் இறந்துட்டா அப்படியே உயிர் போயிடும், அவ்வளோ அன்பு வச்சிருப்பாங்க. இதெல்லாம் வாழ்க்கையினுடைய பெரிய அற்புதங்கள். ரைட் சார், டாட்டா கல்யாணம் பண்ணிக்கல, அவர் விரும்பின பொண்ணா கல்யாணம் பண்ணிக்க முடியல. கடைசி காலத்தில் எவனோ ஒருத்தர் கேக் ஊட்டுறான் பார்த்தீங்களா, சம்பளத்துக்கு அவர்கிட்ட இருந்தவன் அவருக்கு பர்த்டே கொண்டாடி கேக் ஊட்டுறான். நல்ல பையன், அவன் அவரை கவனிச்சுக்கிட்டான். என்ன கவனிச்சுக்கிட்டாலும் சார், டாட்டாவோட பேரன் உட்கார்ந்து கொடுத்துருந்தான்னா எப்படி இருந்திருக்கும்? யாரோ ஒருத்தன் சம்பளத்துக்கு வாங்கிட்டு தானே உங்களுக்கு கேட்க ஊட்டுறான். கொஞ்சம் எவ்வளவு பெரிய வறுமை. உலகத்தின் பணக்காரர்களில் ஒருவர் டாட்டா, ஆனால் உறவு இல்லை என்ற வறுமையில் கஷ்டப்பட்டவர் டாட்டா. அவர் ஒரு வறுமையில் இருந்தார், யாருமே இல்லை. ஐ எம் அலோன், ஐ எம் அலோன், ஐ எம் அலோன். எத்தனை தடவை சொல்லியிருக்காரு தெரியுமா? நான் தனிமையில் இருக்கிறேன் அப்படிங்கிற வார்த்தை கொடுமையான ஒரு வார்த்தை. மனிதன் இயல்பிலேயே சார்பு நிலை உடையவர். இதை கொஞ்சம் நீங்க யோசிச்சா போறோம், ஒரு மிகப்பெரிய நுட்பத்தை புரிஞ்சுக்கலாம். மான் குட்டி போடுது, மாடு குட்டி போடுது, குட்டி தானா எந்திரிச்சு தாய் மடியில போய் பால் குடிச்சிடும், தெரியுமா? பசு குட்டி போட்டதுன்னு, கன்று போட்டதுன்னு வச்சுக்கோங்க, பசுவினுடைய கன்று தானா அப்படி போய் அந்த தன்னுடைய இயல்பான அந்த தன்மையின் காரணமா தாய் மடியை முட்டி பசுவினுடைய கன்று குட்டி பால் குடிச்சிடும். மானினுடைய குட்டி அது மாதிரி ஓடி போய் கன்று அது போய் தானாவே குடிச்சிடும். இந்த உலகத்துல மிருகங்களுடைய பரம்பரையில தாய் எடுத்து தன் பக்கத்தில் வச்சுக்கணுங்கிற அவசியமே கிடையாது. மிருகங்கள் தானாவே தாயினுடைய தாய்ப்பால் வேணுங்கிறதுக்காக குடிக்கக்கூடிய வல்லமையை இயற்கை கொடுத்தது. இப்படி இல்லாத ஒரே ஒரு இனம் மனித இனம். எந்த குழந்தையாவது பிறந்த உடனே அம்மா எங்க இருக்கிறாங்கன்னு அம்மாவை தேடி அம்மா கிட்ட ஊர்ந்து போய் அம்மாவுடைய மார்பில் பால் அருந்த முடியுமா? முடியாது. அம்மாவா எடுத்து மார்போடு அணைச்சு பால் கொடுத்தாதான் முடியும். படைக்கும் போதே மனிதன் சார்புடையவன் என்பதை புரிந்து கொள்வதற்காக கடவுள் நமக்கு கொடுத்தது அது. நீ தனியாலாம் இயங்க முடியாது ராஜா, அதுங்க மிருகங்கள் கூட தனியா இயங்கிட முடியும். ஒன்னால இன்னொரு துணை இல்லாம இந்த உலகத்துல வாழவே முடியாது. அம்மாவா எடுத்து பால் கொடுத்தாதான் உண்டே ஒழிய நீயா போய் பால் குடிக்க ஒன்னால முடியவே முடியாது. அப்போ மனிதன் ஒன்று புரிஞ்சுக்கணும், பிறப்பிலேயே நாம் சார்பு உடையவர்களாக பிறக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ இப்படி முடிக்கிறேன். இவங்க உறவுகள் கஷ்டம்னு சொன்னாங்களே, அவ்வளவும் பொய்யா? அப்படிலாம் சில உறவு இம்சை தான்.
அதுலேயும் நாகமுத்து பாண்டியனுடைய உறவினர்கள் ரொம்ப ஸ்டேட்டஸில் வச்சாலே அவனை உண்டு இல்லைன்னு அவர் ஆக்கிடுவாங்க அப்படிங்கிறத அவர் சொல்லி முடிச்சிருக்கிறார். இப்போ இதுக்கு என்ன நான் தீர்ப்பு சொல்றது? ஒரே வார்த்தை சொல்லட்டுமா? நீங்க எதிர்பார்ப்பு என்ற ஒன்றை மனதில் வைத்திருந்தால் உறவுகள் உங்களுக்கு இம்சையா தெரியும். எந்த கணம் நீங்கள் எதிர்பார்ப்பே அற்றவர்களாக மாறுகிறீர்களோ அந்த நேரத்தில் உறவினர்களால் நமக்கு எந்த துன்பமும் தெரியாது. செல்வருக்கு அழகு செழுங்கழை தாங்கள் அப்படின்னா, எனக்கு ஒரு 10,000 ரூபாய் பணம் வருதுன்னா என்னுடைய உறவினர்கள் வர்றாங்கன்னா அவங்களுக்கு அதில் பங்கு உண்டு. உட்காருங்க, சாப்பிடுங்க, துணிமணி வாங்குங்க, சௌக்கியமாக சந்தோஷமாக போங்க அப்படின்னா என்னைக்கும் கொடுக்கணும்னு நான் நினைக்கணுமே ஒழிய எனக்கு எவனாவது கொடுக்கணும்னு ஆசைப்பட்டா நான் மன வருத்தப்படணும். நமக்குள் பிச்சைக்கார மனோபாவம் இருந்தால் உறவுகள் வருகை துன்பத்தை ஏற்படுத்தும். நமக்குள் கொடுக்கிற இயல்பு இருந்தால் உறவினர்களுடைய வருகை நம்மை பாதிக்காது. நமக்கு எதிர்பார்ப்பு இருந்தால் உறவினர் வருகை நரகமாகும். நமக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லை என்றால் உறவினர் வருகை இன்பமாகும். எனவே நீங்கள் எதிர்பார்ப்பு அற்றவர்களாக மாறுங்கள். எதிர்பார்ப்பு மனதில் இருந்தால் அதை தூக்கி வெளியில் வைத்து விடுங்கள். எதிர்பார்ப்பற்றவர்களாக நீங்கள் மாறினால் நிச்சயம் உறவினுடைய வருகை இன்பமே என்பதை தீர்ப்பாக சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.